வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 20 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கார்ட்டூன்ஸ் தமிழ்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. ஏலன் பேரி நிறுவனத்தோட ஐபிஓ டீட்டெயில் கேட்டிருக்காரு. அதை பார்ப்போம். கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். ஏலன் பேரி நிறுவனம் 1973 தொடங்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் வங்காளத்தில் உள்ள கல்யாணின்ற இடத்துல சிலிண்டர் நிரப்பும் ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. பின்னர் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் மருத்துவ எரிவாயு உற்பத்தியாளராக மாறிட்டாங்க. இவங்களோட தயாரிப்புகளை பார்ப்போம். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான், நைட்ரஸ் ஆக்சைடு, சிறப்பு வாயுக்கள், உலர் பனிக்கட்டி மருத்துவ ஆக்சிஜன் மற்றும் பல வகைகளை தயார் பண்ணுறாங்க. மேற்கு வங்காளம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் இயங்குறாங்க. பதம் குமார் அகர்வால் அப்படிங்கிற ஒரு நிர்வாக இயக்குனராக இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிறிஸில் ரேட்டிங்கை A-லேருந்து A2+ ஸ்டேபிளாக உயர்த்தியிருக்கிறாங்க 27 மார்ச் 2024. அப்புறம் ஃபைனான்சியல் 2024 இவங்களோட ரெவின்யூ பார்த்தீங்கன்னா 31% 61% உயர்ந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் 513 கோடியாக இருக்குது. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பேண்டு ஒரு பங்குக்கு 380 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. இவங்களோட ஐபிஓ வெளியீட்டு தேதி ஜூன் 24, ஜூன் 25, ஜூன் 26 3 நாட்கள் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஸ்டாக் ஒதுக்கீடு 27ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டாக்கை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு 50% ஒதுக்கீடு செய்கிறாங்க ஸ்டாக்கை. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 30% கொடுக்குறாங்க, அதாவது நமக்கு பொதுமக்களுக்கு. அப்புறம் ஜூன் 27 பரிசீலனை செய்யப்பட்டு ஜூன் 30ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு பணம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஜூன் 30 இறுதி நாள். உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிடைக்குமா கிடைக்காதான்னு 27 தெரிஞ்சிடும். 30 உங்கள் பணம் உங்கள் வங்கிக்கு திரும்ப அனுப்பப்படும்னு நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 1ஆம் தேதி இது என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வர்த்தகம் பண்ண தொடங்கலாம். இதுதான் இந்த ஐபிஓட டீட்டெயிலு. மேற்கொண்டு இது ஐபிஓ வந்த பிறகு இதை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படின்னு இதுக்கு முதலீடு பண்ணுறது நல்லாயிருக்கும். இதுதான் இதோட விவரம். அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி.